கண்ணன் தூது போறார். நான் போகணும் என்ன பேசிட்டு வரணும்னு சகாதேவன்ட்ட கேட்டார். பாண்டவாளுக்கா தூது போனார் இல்லையோ. அப்ப நகுலன் சகாதேவன் இடத்துல கேட்கிறார். ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்றா. தர்மபுத்திரன் சொன்னா உனக்கு தெரியாதா கண்ணா நான் என்ன சொல்ல போறேன்னுட்டான். பீமசேனா நன்னா சொன்னதையே சொல்லுன்னுட்டான். அர்ஜுனன் நன்னா சொன்னதுதான். எல்லாரும் சொன்னா சகாதேவன் இடத்துல வந்தார். சகாதேவன் சொன்னா நான் சொல்லுவேன், வேணும்தான் நீ என்ன கேட்காதே, நான் ஒண்ணுமே சொல்லல, சொன்னா சொன்னதை ஏத்துப்பியான்னா. சொல்ல சகதேவா, நீ ரொம்ப அன்பு பிள்ளையாச்சே, சின்ன பிள்ளையாச்சே, கடைக்குட்டி, நீ சொல்லு கேட்டுக்கிறேன்னா. இந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உன்னை தூக்கி சிறைச்சாலையில போட்டணும். போட்டுட்டா இந்த சண்டை நடக்கவே நடக்காது. கண்ணன் சிரிச்சுட்டே சொன்னார், என்ன எதுக்கு சிறைக்கு அனுப்பணுங்கிற? நாங்க எல்லாரும் வாண்டாங்கிறோம், துரியோதனனும் வாண்டாங்கிறான், நீ தான் கங்கணம் கட்டிட்டு இருக்க இந்த சண்டையை நடத்தணும்னு. ஏன்னா உனக்கு தெரியும் பூமிக்கு பாரம் அதிகமா போச்சு, அதை தவிர்க்கணும் நீ வச்சுட்டே, உன் அவதாரமே அதற்குத்தான், ஆகவே நீ தான் இருக்கே. கண்ணன் திருப்பி கேட்டார், என்ன நீ கட்டி போட்டு விடுவியா? சகதேவன் சொன்னா, நீ கட்டுறபடி குனிஞ்சு நின்று நான் கட்டுறேன்னா. நிஜமா கண்ணன் நின்னார். ஒரு பூமாலை எடுத்து கண்ணனுடைய கையை கட்டுட்டான் சகதேவன். கண்ணனால போக முடியலையா. தர்மபுத்திரர் கண்ணனே தூது போகணும்னு அழியாச்சுன்னார். கண்ணன் வந்து சகதேவன் இடத்துல கெஞ்சி இதை அவிழ்த்து விடு, நான் போனோம், என்னால அறுத்துக்க முடியல என்று சொல்லி பிரார்த்தித்து அவிழ்த்து கொண்டு போனான். பக்தர்கள் கட்டினால் அவனால் அவிழ்க்க முடியாது. ராவணன் கட்டினா அவிழ்த்துடுறார், சிசுபாலன் கட்டினா அறுத்தெறிஞ்சிருவார். பக்தன் தன் கண்ணால் கட்டி வைத்து, ஒரு கோபிகை கட்டினது அவரால் அவிழ்க்க முடியலையே, ஒரு யசோதை கட்டினது அவிழ்க்க முடியல. இது ஆழ்வார் கண்ணன் சிறுத்தாம்பு பாசம். மதுகவி ஆழ்வார் பாடினார், கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மவுதூரும் என் நாவுக்கே. கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய. கண்ணனை கட்டிட முடியாது, நாம் கட்டும்படிக்கு அவர் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர் அப்படி குறுக்கி கையை அப்படி வச்சிருந்தாருன்னா தான் கட்டலாம். ஏன் ஒரு யானை பாகன் யானையை கட்டுறாரு, யானையை கட்ட சக்தி அவனுக்கு உண்டானா? மூச்சு விட்டா இவன் ஆகாசத்துக்கு ஒட்டிக்கணும், அதுதான் இவனுடைய நிலைமை. ஆனா இவரால சங்கிலியை தூக்க முடியாது, தாம்புகையை தூக்க முடியாது. சங்கிலியை யானை கையிலேயே கொடுத்துருவான். யானையே சங்கிலியை தூக்கி போகும். போய் மண்டபத்துல இருந்து தூணு பக்கத்துல காலை வச்சுன்னுட்டு இவங்கிட்ட சங்கிலியை கொடுத்துட்டு தானே இவனை தட்டும், என்னை கட்டுன்னுட்டு அது கட்டி வச்சிடும். என்னமோ இவரே யானையை ஓட்டின்னு போன மாதிரி, இவரே கட்டின மாதிரி. அத போல பகவான்கிற யானைய பக்தன்கிற மாவட்டி, பக்தன்கிற ஒரு யானை பாகன் பக்திங்கிற கயரை வச்சுதான் கட்ட முடியும். வேற எதுக்கும் அவர் அடங்க மாட்டார். அந்த பக்திங்கிற கயரையும் அவரே தான் தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாரு. யானை எப்படி தன்னை கட்டுறதுக்கு சங்கிலியை தானே தூக்கிட்டு வருதோ, அதை போல கண்ணன்கிற யானை தன்னை பக்தர்கிற இடத்துல கட்டுப்படுத்த வேண்டிய சங்கிலி பக்தியை தானே தான் நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த பக்தியால் தான் அவர் கட்டி வைக்க முடியும். கூரத்தாழ்வான்கிற ஆச்சாரியன் இருந்தார். அந்த சுவாமி அதிமானுஷஸ்தவத்துல பாடினார், தாம்னா பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பவந்த. அந்த யசோத கண்ணனை கட்டினது தாமத்தால் இல்லை, தாமம்னா தாம்பு கயிறு, தாமத்தால் இல்லை, பிரேமத்தால். என்ன அவர் பிரேமத்தால கட்டலாமே தவிர தாமத்தால் அவனை கட்டிட முடியாது. அதே போல அந்த நாட்டுல இருக்கிறவெல்லாம் பிரேமத்தோட இருந்தா, அதனால ராஜாவையே கட்டி வச்சிருந்தா. நாஸ்திகன் இல்லை, பொய் சொல்றவன் இல்லை, யாரும் பொறாம பிடிச்சவனே கிடையாது, சக்தி இல்லாதவன் இல்லை. தீர்காயுஷோ நராசர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்கிருதா. எல்லாரும் கிருத்தஜர்கள். ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணா திரும்ப வாழ்க்கை நிறைய நல்லது பண்றவா. அவர்கள் வதான்யா கொடையாளிகள். யார் எது கேட்டாலும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். தீர்காயுஷோ நராக சர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்கிருதாக செய்தாக புத்திரபௌத்ராச்ச. நல்ல பொண்ணு புள்ள பேரம் பேத்தி நிறைய மாடு கண்ணுகள் ஆடுகள் எல்லாத்தோட இருந்தாலும் சமிருத்தி, செழிப்பு செழிப்பு செழிப்பு. எங்க பார்த்தாலும் மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி. படிப்புக்கு வேண்டிய ஹயகிரீவர் எங்க இருக்கார், பணத்துக்கு வேண்டிய மகாலட்சுமி எங்க இருக்கார். அப்படி தான் ஓடி ஆடி உழைச்சிட்டு இருக்காளா? கொஞ்சமா வேலை பார்க்கிறா, நிறைவா இருக்கா. ஏனால் செஞ்ச கொஞ்சம் வேலைக்கு தெய்வ சகாயத்தை நிறைய பெற்று விட்டார்கள். நாம நிறைய வேலை பார்த்துட்டா நாம பண்றோம்னா தெய்வ சகாயம் குறைஞ்சிடும். நாம பண்றதை விட அவர் பண்றார். அப்ப நம்ம பண்றதை நிறைய பண்றதை விட தரமுள்ளதா பண்ணணும். மறுபடியும் அதே தான் சொல்றேன். இப்போ எவ்வளவு சாப்பிட்டோங்கிறது முக்கியம் இல்லை, தரமான உணவு சாப்பிட்டோமா. இப்படி வச்சுங்களேன், நம்ம வண்டியில 4 சக்கர வண்டியில போறோம். போகிறச்சே ஓடுறது இப்ப சக்கரை வேண்டு போச்சு, உடஞ்சி போச்சு, திடீர்னு வெடிச்சு போச்சு. இப்ப என்ன பண்ண, வண்டி நின்று போச்சு, அதை மாத்தணும் இல்லையா? மாத்தணும்னா ஒருத்தர் வந்து அப்படி வண்டியை தூக்க பார்த்தார். அவன் அப்படிலாம் வண்டியெல்லாம் தூக்க முடியாத சமயம், அது ரொம்ப பாரம், அதுக்கு உள்ள ஒண்ணு வச்சிருப்பில்ல ஒரு கருவி எடுத்துன்னு வாங்கினார். அதை எடுத்துன்னு வந்து இப்படி கீழே சொல்லிக்கிறான்.
சொருகிட்டு மெதுவா அப்படி சுத்தின்னு இருக்கான். அது தாத்தா பாட்டி கூட சுத்தி விடலாம். மெதுவா சுத்தினோன்னா அப்படியே வண்டி மேல போச்சு. அது இருக்கிற சக்கரத்தை மாத்தியாச்சு. திரும்ப அப்படியே சுத்தினா வண்டி கீழே இறங்கிட்டு எடுத்து வச்சாச்சு, கிளம்பியாச்சு. இப்ப அவர் என்ன வண்டி அவரா தூக்கினார்? அவர் தூக்கல. இப்போ கொஞ்சம் முயற்சி நிறைவான பலம். அது அந்த வண்டி தூக்கத்திலேயே பாக்குறோம் இல்லையோ, அதை போல இந்த வாழ்க்கையிலையும் நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா தரமுள்ள முயற்சி, கொஞ்சம் முயற்சியா இருக்கணும். இன்னைக்கு ஓடுறோம், கார்த்தால 7:30 மணிக்கு போனா சாயங்காலம் 8:30 மணி, நாள் முழுக்க உழைச்சுட்டு இருக்கோம். பகவத் சிந்தனத்துக்கு நேரமே இல்லை இப்போ. அப்ப அந்த சிந்தனம் வர வர நம்ம வேலையே தரம் வசந்து போடும். 12 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை 7 மணி நேரத்துல பண்ணுவோம். நீ முதலாளிகளே என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நீ நன்னா செய், வேலையை முடிச்சா போயிட்டு இரு. அவ ஒண்ணு நீ 13 மணி நேரம் இருந்தா அவ அதுக்கு வழக்கு போட்டு வைக்க வேண்டியிருக்கு, காசு செலவா இருக்கு. நான் மாட்டுக்கு அங்க உட்கார்ந்தேன்னா இப்பதான் ஒண்ணு அலுவலகமே வேண்டாம், வீட்டுல இருந்தே வேலை பாருன்னு ஆரம்பிச்சிட்டா. இப்ப கணிப்பொறி அலுவலகத்தெல்லாம் போனோன்னு இங்க வராதே, உனக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் சேர்ந்தாலே வம்பு சேர்றதுன்னு அர்த்தம். அதை அவட முடிஞ்சு விட்டாப்போ. ஒருத்தரை கூண்டு வந்து உட்கார்த்தி வச்சா இவன் வம்பை யார் பாக்குறது? பேசாத உன் வீட்டோட இருன்னு முதலாளி சொல்றதுக்குள்ளே ஆபத்து தர்மபுத்திரை வந்துடுறது. என்ன இவர் வீட்டோட உட்கார்ந்தா அப்ப வம்பத்தை இங்கே வந்துடும் இல்லையோ. ஏதோ இந்த மட்டும் அங்க போறார் திரும்பி வரார், அது வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை ஒழுங்கா ஓடிட்டு இருப்போ. ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் ஆபத்து, அடிக்கடி பார்த்துருந்தாலும் ஆபத்து. கொஞ்சம் பிரிஞ்சுட்டு திரும்பி வந்தா ஒழுங்கா வாழ்க்கை நடக்கும். அடியன் கலியுகத்தை பத்தி சொல்லிருக்கேன், கிருதயுகத்துல இல்லை. இப்போ தீர்காயுஷோ நராக சர்வே தர்மம் சத்தியஞ்ச சம்ஸ்கிருதா தாம் சத்தியநாமாம் திருடதோரணார்கலாம் கிரகே விசித்தை உபசோபித்தாம் சிவாம். இனி அந்த நாட்டுல இருந்த அமாத்தியர்கள், மந்திரிகளாரு, மந்திரிகள் எப்படி இருந்தான்னு சொல்றார். நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய நண்பர்கள், வரவுக்காரர்களை இப்படிப்பட்டவாளா வச்சுக்கணும். வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையை நன்னா இருக்கும். அஷ்டோ பபூவ வீரஸ்ய தஸ்யாமாத்யா யசஸ்வினா. 8 மந்திரிகள் அந்த நாட்டில் இருந்தார்கள். திருஷ்டி, ஜெயந்தா, விஜயா, சுராஷ்டிரா, ராஷ்டிரவர்தனா, அகோபா, தர்மபாலஸ்ய, சுமந்திரஸ்ய, அட்டமோர்த்தவித். சுமந்திரன் மட்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர் தான் தேரோட்டி மந்திரி. இந்த 8 மந்திரிகள் இருந்தார்கள். இது தவிர 8 பேர் குலகுருக்கள், பெரிய குலகுரு 2 பேர், வசிஷ்டரும் வாமதேவரும். நமக்கே தெரியும், கல்யாணம் பண்ணி வச்சவாளே அவர் தான், வசிஷ்டர் வாமதேவர். மத்த பேரை சொல்றாரு இப்போ. வசிஷ்டோ வாமதேவஸ்ய சுயஜ்ஞா ஜாபாலிஹி காஷ்யபஹ கௌதமஹ மார்க்கண்டேயஸ்து தீர்காயுஹு காத்யாயனோ த்விஜா. இந்த 8 பேர், இந்த 8 பேரும் பட்டாபிஷேகத்தின் போது வரும். வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரத காஷ்யபஹ காத்யாயனஹ சுயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததான்னு 8 பேர். அவ 8 பேரும் பெரிய ரிஷிகள். அவர்கள் தான் அந்த நாட்டுக்கே நல்லது பண்ணிட்டு இருந்தா. ராஜா தசரதனுக்கு எல்லாம் தெரியும், ஆனா அந்த ரிஷிகளை கேட்டுத்தான் செய்வார். அவர்களுக்கு ஒரு துளி பணங்காசிர விருப்பம் இல்லை. நாடு நன்னா இருக்கணும், நாடு நன்னா இருக்கணும்னே சொல்லிட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட அமாத்தியர்கள் இங்கே வித்யா வினீதா கிரீமந்தா குஷலா நியதேந்திரியா. நன்னா படிச்சவன மந்திரியா வச்சுக்கணும். படிப்பே இல்லை, வேதத்தையே கற்கலைன்னா அவர் எங்க எனக்கு நல்லது சொல்லி கொடுக்குறா சொல்லுங்க. நல்லா வேதம் அணிஞ்சவனா படிச்சிருந்தா போறாது, வினயத்தோட பணிவோடு இருக்க வேண்டும். ஹ்ரீமந்தா, நம்ம சொல்றது தப்பா படுத்தே போகக்கூடாதே, நம்ம தப்பா சொன்னதுனால நாடுக்கு என்ன ஆபத்து வந்துருமோ என்கிற கவலை இருக்கிறவனா இருக்கணுங்கிறார். இன்னைக்கு அந்த கவலை எங்கேயுமே இல்லை. நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் அபிப்பிராயம் கேட்டா அவர் என்ன வேணாலும் சரி நம்ம அபிப்பிராயத்தை சொல்லிடும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு நமக்கு தெரியாது இப்போ. ஆனா அந்த நாள்ல ஒரு அபிப்பிராயம் சொன்னா அதை கேட்டு நடந்தவன் ஒழுங்கா இருக்கானான்னு கவலைப்படுவாளாம். இப்ப அந்த கவலையை படுத்தேன். பள்ளிக்கூடத்துல பாருங்க, பிள்ளைகளுடைய மொத்த வளர்ச்சியும் வாத்தியார் கையில தான் இன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. வாத்தியார சம்பளம் வாங்கிக்கிறோம் வரோம், பிள்ளைகளுக்கு அதுக்கு மேல வாத்தியார் இடத்துல அன்பு இல்லை. வாத்தியாராலையும் பார்க்க முடியல. கொஞ்சம் முதுகுல ஒரு தட்டு தட்டினா ஓஹோன்னு சத்தம் போடுறான். இந்த குழந்தை தான் அந்த நாள்ல கொண்டு போய் விளைச்சு பார்த்து நல்லா அடிச்சு வழங்குவா. இந்த நாள்ல பார்த்து வழங்குங்கிறான். அடிச்செல்லாம் வளர்க்க முடியாது. இப்போ பிள்ளைய பார்த்துக்கணும். சொந்த பெத்த பிள்ளையா இருந்து எனக்கு ஒரே தாகமா இருந்து பிள்ளை தண்ணீர் கொண்டு கொடுத்தா நன்றின்னு சொல்லுங்கிறா. இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்தா பிள்ளையெல்லாம் தட்டி கொடுத்து வளர்க்கணும் சுவாமி, நன்றி சொல்லும். இந்த மாதிரிலாம் வெறுமை இருந்தா அப்புறம் போய் சொல்லுவாங்கிறா. நான் தான் சுவாமி பெற்று எந்த தாகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாதான்னா கொடுக்க வேண்டாமா. யாருக்கா இருந்தாலும் நன்றி சொல்லணும், தெய்வத்துக்கு மட்டும் சொல்ல வேண்டாம். இது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இந்த வாழ்க்கையை கொடுத்து இத்தனை நல்லது பண்றாரு, அவருக்கு எப்பவான்னு சொல்லுவோமானால் அவர் காத்துட்டு இருக்கார். இவன் சொல்லுவான் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லுவான். அவர் கோவிச்சுக்கிறதே இல்லை. அதுக்காக பதட்டப்பட்டு அவர் தண்டனை கொடுத்துறதே இல்லை. இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான். இன்னும் காத்து கொண்டிருக்காரு இல்லையா. இனி இந்த மந்திரிகள் இருந்த குஷலாக நியதேந்திரியாக ஸ்ரீமந்தஸ்ச மகாத்மானா சஸ்திரஜ்ஞாக திருட விக்ரமாக,
நல்ல சஸ்திர வித்தியில சக்தி இருந்திருக்கிறவா, கீர்த்திமந்தா அவரவர்களே பணக்காரர்கள், ராஜா நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவா, யதாவச்சனக்காரினா ராஜாவுக்காக உயிர் விடுறதுக்கு கூட தயந்தாதவர்கள். அந்த மாதிரி நமக்கு ஆள் இருக்கணும். இப்ப நம்ம திடீர்னு படுத்துட்டோம்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, யார் ஒத்தாசைக்கு வருவா? அவாவா ஓடிட்டு இருக்கா. ஒத்தாசைக்கு வருவான்னு யோசிக்கிறத விட யாரானும் படுத்துட்டு இருக்கிறச்சே நம்ம போனோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இருந்தாதான் இது வரும். யாராலும் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறச்சே நம்ம போய் வேலை செஞ்சிருந்தோம்னா அப்ப நம்ம படுத்துட்டு இருக்கிறச்சே இன்னொருத்தர் வருவா. ஆனா மனிதனோட இயல்பே யாராலும் படுத்துட்டு இருக்கிறச்சே நாம் போகக்கூடாது, நான் படுத்துட்டு இருக்கிறச்சே மட்டும் எல்லாரும் வரணும். அப்படி வரமாட்டான். உதவிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கணும். அந்த நாள்ல ஒரு குரல் கொடுத்தா தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்காராலையும் ஏன்னு கேட்பா. இந்த நாள்ல பக்கத்து பொட்டியில இருக்கிறவரை கேட்க மாட்டேங்கிறா. இப்ப எல்லாம் பொட்டி பொட்டியா கட்டியாச்சு. 20 மாடி 30 மாடி, ஒரு மாடிக்குள்ள 4 வீடு 8 வீடு. அவாவா கதவு போட்டிக்கிறா. இருக்காளா இல்லையான்னு கூட தெரியவே தெரியாது. இப்போ இருந்தா இருந்ததுல சேர்த்தி, இல்லைன்னா இல்லாததுல சேர்த்தி. யாரும் ஆருக்கும் உதவுறதுக்கெல்லாம் போறதே இல்லை. கொஞ்சம் அதை போல இருந்தா சிரமம் வரைச்சே கட்டப்படுவோம். நமக்கு ஒரு சிரமம்னு இருந்தா கூட கை கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் இல்லையோ, அதுக்கு நாம 2 பேரை வச்சுக்கணும். ஆடே இல்லாத போகக்கூடாது. மனுஷன் இல்லாமல் நம்மால முன்னுக்கு வர முடியாது. 4 பேர் உறவுக்கார வேணும் இல்லையோ. கல்யாணத்துக்கு மட்டும் உறவுக்கார இல்லை, அதை விட கஷ்ட காலத்துல வர்றதுக்கு தான் உறவுக்காரம். நீங்க ரொம்ப நினைச்சுக்கிறது கல்யாணத்துக்கு வராம விட்டு கொடுத்துட்டான்னு, வராட்டா போறாளே சாப்பாடு மிச்சம், அப்படிதான் சொல்லணும். இப்போ அவள்லாம் வரலன்னு சொன்னா ஏழை பாடுகளுக்கு சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா இவர் வந்துட்டு பொறிச்சுட்டு போறதுக்கு ஓஹோன்னு ஒரு சாப்பாடு 400 ரூபாங்கிற. நீ ஒன்றும் பெருமை இல்லை. இப்போ ஒரு 1000 பேர் சாப்பிட போறான்னு 4 லட்சம் நல்லா செலவழிச்சுங்க. யார் சுவாமி சாப்பிட்டாருனால் சக்கரை வியாதிக்காரர், உப்பு வியாதிக்காரர், இவாளெல்லாம் உபச்சாரம் பண்ணி சாப்பிடுங்கிறது கூட போரும் இருக்கும். இதே அந்த கல்யாண மண்டபத்துக்கு வெளியில சோறு குடு 4 பேருக்கு வேண்டியிருப்பான். கிடையாது அனுப்பிச்சிருவா. சாப்பாடே வாண்டாங்கிறவனை கூண்டு வந்து உட்காந்து வச்சு உபச்சாரம் பண்ணி தீர்த்த சாய்ச்சு அவனுக்கு இத்தனை மாட்டிருக்கணும். இது லாபம் இல்லை. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா பிடிச்சவனு கொடுங்க, பிடிக்காதவனு கொஞ்சமா கொடுங்க. இல்லாதவன் கேட்கறானா யாருக்கும் கொடுக்கலாம். இது இன்னாருக்கு அந்தணர்களுக்கு தான் போஜனம் போடணும், மற்ற பேருக்கு கூடாது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. அதுக்குன்னு சில நாட்கள் இருக்கு, அதை அப்ப பண்ணிப்போம். ஒரு கல்யாணம் சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாருக்கும் போடணும் இல்லையோ. முதல்ல இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும். மேல சொல்றார், கீர்த்திமந்தா பிராணிஹிதாக யதா வச்சனகாரிணா. நமக்குன்னு 4 பேர் வச்சுக்கணும். நமக்குன்னு உயிர் விடுறதுக்கு கூட தயாரா இருக்கிறவா இருக்கணும். யாரா 4 பேர் இருந்தா தான் வாழறதுக்கு ஒரு தெம்பே இருக்கும். நம்ம சட்டுன்னு ஒரு நாள் படுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா கதி கலந்து பாருங்க. அப்படி வச்சுக்காதேங்கிறா. யாரான்னு நமக்குன்னு வாழறவன் இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கணுமா விட்டு கொடு, 4 பேரை வச்சுக்கோ. அப்படி இருந்தா தான் குடும்ப ரசிக்கும், சிறப்பாவே இருக்கும். அகிதன் சாவி. நம்ம கிட்ட பணம் இருக்கு, இருக்கிறத 2 பேருக்கு விட்டு கொடுத்தா தான் ஆள் இருக்கும்னு வச்சுங்க, கொடுத்துருங்க. எல்லா பணத்தையும் நம்ம வச்சுட்டு மனுஷால சம்பாதிக்காத ஒரு லாபமும் இல்லை. இப்போ பணம் இருக்கா, கொஞ்ச நாள் ஆச்சு, நானும் இப்போ ஓய்வு பெற்றாச்சு, இன்னும் சேர்த்துன்னு என்ன பண்ண போறேன்? கொடுப்போமே, கொடுத்த போயிடுமேன்னா நானே பட போறேனே. அப்புறம் கொடுக்கறது போது மட்டும் என்ன லாபம்? இப்போ நானே இருக்க போறது இல்லை, அதுக்கப்புறம் வச்சிருக்கிறத வச்சு என்ன லாபம்? நாம இருக்க மாட்டோங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பணம் இருக்க போறது நான் இருக்கும். நேற்று 6 பேசியிருந்தேன். அது சுவாமி கிட்ட சொன்னார், 3 தடவை இது வரைக்கும் எனக்கு அறுவை சிகிச்சை இருக்கு, சிறுநீரகம் படுத்தான் அவருக்கு, 3 தடவை மாத்திட்டு இருக்கேன். ஒரு தரம் மாத்தினாலே எவ்வளவு ஆபத்து, 3 தரம் மாத்திட்டு இருக்கேன். ஆனா நான் திருப்தியா இருக்கேன். இதை வச்சு இன்னும் பல பேருக்கு நான் இப்ப ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னு ஒரு மருத்துவமனையே ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பாடு. அவரால் ஒண்ணு சாப்பிட முடியாது, ஒரு இடத்துல போய் தங்க முடியாது, எது போனாலும் தொத்து வியாதி ஏதாவது தொத்தினுடும். அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இவ்வளவு தூரம் வயசு இருக்கா. அவர் மேல சொன்னார், எனக்கு இது வரைக்கும் 2 பேர் வைத்தியர்கள் அறுவை சிகிச்சை பண்ணிட்டா, அவ இல்ல இப்போ நான் இருக்கேன். அவர் இல்ல, ஆனா இவர் இருக்காரு. என்ன இல்ல, என்ன பண்ண முடியும்? வைத்தியருங்கிறதுக்காக வாழ்ந்துட்டே இருக்க போறாரா, நோயாளிங்கிறதுக்காக போட போறானா? ரெண்டும் இல்லை. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்குள்ள அவர் தெரிஞ்சுட்டு நம்ம கட்டத்துக்குள்ள புறத்தியா இருக்கு உதவணும்னு ஆரம்பிச்சா பாருங்க. இதுதான் தர்ம சிந்தனை. சனாதன தர்மம் அடிப்படையில் இருக்கிறது இந்த சிந்தனையில தான் வாழறது. இப்போ இது பாரத தேசத்துக்கு ஆதாரம் இந்த சிந்தனை தான். ராமன் சொன்னால் தார்மிகன், தர்ம சிந்தனை, தன்னை காட்டிலும் பிறரை நினைத்தவன். கஷ்டின்ன துஷ்டஸ்தாசீது பரதார நிர்த்தரா. அடுத்து சொல்றார், யாரும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டா, தப்பி தவறி பிறன் மனையை எதிர்பார்த்தும் நோக்க மாட்டார்கள், கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிறர் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது. இந்நிகழ்ச்சி